ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான அதிர்ஷ்ட நேரம் வந்து விட்டதால் தான் இனி உன் வாழ்வையை செழிப்பாய் மாற்றக்கூடிய இந்த தங்க கட்டியை நீ தொடும்படி என் அற்புதத்தை நிகழ்த்தினேன் என் செல்லமே. இனி மாபெரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை மிகவும் அழகானதாக மாற்றப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். இருட்டாய் இருந்த உன் வாழ்க்கையானது இப்போது மிகவும் ஒளி நிறைந்ததாக, வெளிச்சம் மிகுந்ததாக, பிரகாசமானதாக மாறப்போகிறது. எல்லா நஷ்டத்தையும் உனக்கு லாபமாக நான் மாற்றி காட்டி உனக்கு கஷ்டமாயிருந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு இஷ்டமானதாகவும் சாதகமானதாகவும் மாற்றுவதற்காகவே உன்னை தேடி வந்துவிட்டேன் என் செல்லமே. இதுவரை நடந்த நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் இனி நடக்கப் போவது நல்லதாக இருக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா. உனக்கான அதிர்ஷ்ட நேரம் இப்போது பிறந்து விட்டது. இந்த தங்கக்கட்டி என்பது உனக்காக உன் வராகியம்மா ஆசீர்வதித்து அனுப்பிய பொக்கிசமாகும். இதை தொட்டதன் மூலமாக உன் வாழ்வில் இருந்த துன்பங்கள் எல்லாம் தூசியாய் பறக்கப் போகிறது. விசாலமான அன்பு மிகுந்த இதயத்தோடு இருக்கும் என் அன்பு குழந்தையான உன் வாழ்க்கையானது இனி செல்வ செழிப்பானதாகவும் நினைத்ததையெல்லாம் நடத்தி பெறக்கூடிய அழகான அற்புதமாகவும் மாறப்போகிறது. நீ வாழ ஆசைப்பட்டபடியே உனக்கு இந்த பூமியிலேயே நான் அற்புத வாழ்க்கையை சொர்க்கமாய் அமைத்து தரப்போகிறேன். இனிமேல் ஆழ்கடலாய் இருந்த உனது வாழ்க்கையானது பூஞ்சோலையாக மாறப்போகிறது என் செல்லமே. ஏற்றம் என்பதை நான் உனக்கு பரிசாய் பொக்கிசமாய் இப்போது அளிக்க வந்து விட்டேன். இனிமேல் நீ நினைத்தபடியே உன் திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகிறது. உனக்கான அனுமதியை அழகாய் நான் அளித்து விட்டேன் என் செல்லமே. கஷ்டத்திலும் நேர்மையாக வாழ வேண்டும் என நினைத்த உனக்காகவே இப்போது மிகவும் சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை அள்ளித்தரப் போகிறேன். நீ யார் ஏமாற்றப்பட்டாலும் சரி, அல்லது யாராவது உன்னை ஏமாற்றி விட்டாலும் சரி, அதற்கு பதிலுக்கு பதில் செய்ய வேண்டுமென நீ யாரையும் ஏமாற்றி தப்பித்துக் கொள்ளலாம் என நினைக்க வேண்டாம் என் செல்லமே. ஏனெனில் அவர்கள் செய்த தவறுக்கு அவர்களுக்கு நான் தண்டனையை கொடுப்பது போல நீ தவறாய் பெற்ற தண்டனைக்கும் நான் உனக்கு பதிலுக்கு ஏதாவது நல்லது செய்தே தீருவேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மாற்றாகத்தான் இப்போது உன் வாழ்விலேயே நான் நல்லதை செய்ய வந்துவிட்டேன் அல்லவா. இத்தனை நாட்களாய் என்னை நம்பி வழிபட்டு வணங்கி வரும் உன் வாழ்வில் அதற்கு உண்டான பலன்களை எல்லாம் நீ பெறப் போகிறாய். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிக்கக்கூடிய நான் என் அன்பு பிள்ளையான உன்னை மட்டும் இப்படியே கஷ்டப்படும்படி விட்டு வைத்து விடுவேனா என்ன? இதோ உனக்கானதை நீ சந்தோஷப்படும்படி தெரிவு செய்வதற்காக, உனக்கான உதவியை செய்து முடிப்பதற்காக நான் உன்னை தேடி வந்து விட்டேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீ எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்துதான் நடக்கப் போகிறது. இப்போது நீ போகக்கூடிய பாதையில் இரு திசைகள் தெரிகிறது என வைத்துக் கொள்வோம். நீ எந்த திசையை தேர்வு செய்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை அமையப் போகிறது. எந்த வழியில் சென்றாலும் எதிர்காலம் ஒரே மாதிரி இருக்கும் என யாராலும் கூற முடியாதல்லவா. நீ ஒருவேளை மாற்றுப்பாதையில் பயணித்திருந்தால் வாழ்க்கை மிகவும் அற்புதமானதாக மாறி இருக்குமோ என யோசிக்கவும் முடியாது. எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக மனதோடு நீ எந்த வழியை தேர்வு செய்யலாம் என யோசித்து உன்னுடைய வேலைகளை செய்யப்பார். நீ செய்யக்கூடிய வேலைகளும் நீ செய்யக்கூடிய விஷயங்களும் செயல்களும் தான் உனக்கான வழி. அந்த வழிப்பாதையை நீ சரியாக தேர்வு செய்து விட்டாலே, அதாவது நீ செய்யக்கூடிய செயல்களை சரியாக திறமையாக செய்து முடித்து விட்டாலே நீ போக வேண்டிய இடத்திற்கு சரியாக போய் சென்று சேர்ந்து விடுவாய் என் செல்லமே. மனக்குழப்பத்தோடு வாழ்க்கையில் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா என மாறி மாறி யோசித்து கொண்டே வாழ்வதென்பது உனக்கு நல்லதாக இருக்காது. எப்போதும் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் வாழ்வதற்கு கற்றுக்கொள். முற்றும் கசந்து விட்டதே என வாழ்க்கையை நினைத்து பற்றற்று போக வேண்டாம். எதை எப்போது எப்படி உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என முழுவதுமாய் அறிந்த உன் வராகியம்மா உன் உள்ளபடியே உனக்கான விஷயங்களை அழகாய் செய்து முடிப்பேன். உருவம் இல்லையா இருக்கிறதா என்பது கடவுளுக்கு முக்கியம் கிடையாது. நீ எந்த அளவு நம்பிக்கையோடு என்னை வணங்குகிறாய் என்பதுதானே முக்கியம். என்னை நாடி வரும் என் பிள்ளைகளுக்கு அன்பையும் ஆறுதலையும் அள்ளித்தரக்கூடிய நான் என் செல்ல குழந்தையான உன்னை மட்டும் கஷ்டத்திலா விட்டு விடுவேன்? நிச்சயம் நீ நினைத்ததை நினைத்தது போலவே செய்து முடிப்பதற்கு நான் உனக்கு உறுதுணையாய் வழித்துணையாய் இருக்கத்தான் போகிறேன். போகும் பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன். பாதை இருக்கிறதோ இல்லையோ, தனக்கென ஒரு வெற்றி பாதையை உருவாக்குபவன் தானே சாதனை மனிதன்.
அப்படிப்பட்ட சாதனை மனிதனாக மாறுவதற்கான முயற்சிகளை செய். வாழ வைப்பவன் இறைவன், வாழத் தெரிந்தவன் மனிதன். நீ உனக்கான வாழ்க்கையை வாழத் தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. ஏற்றமும் இரக்கமும் எது உனக்கு கிடைத்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாதே. ஏற்றம் என்பது நான் உனக்கு கொடுக்கும் பரிசு, இரக்கம் என்பது நான் உனக்கு செய்யும் சோதனைகள். அவ்வளவுதானே வித்தியாசம். நான் ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்தும்படி எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என அழுது புலம்ப வேண்டாம். என்ன நடந்தாலும் எல்லாம் என் வராகியம்மா காரணத்தோடு தான் செய்வார் என முழுவதுமாக உன் நம்பிக்கை என் மீது வைத்துவிட்டு கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. உன்னுடனேயே உனக்கு துணையாய் இருக்கக்கூடிய நான் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாகத்தான் செய்வேன் என் செல்லமே. இரவுக்கு பின் பகலை தருகிற இறைவன், குளிருக்கு பின் வெயிலை தருகிற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் இன்பத்தை தருவான் என நீ என் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் முடித்து வைத்து உனக்கான இஷ்டம் மிகுந்த விஷயங்களை செய்து கொடுப்பேன் என் செல்லமே. நீ நன்றாக செயலாற்றினாலே போதும். நீ செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக உன் வாழ்க்கையும் விதியும் அழகானதாய் மாறிப்போகும். அதை விட்டுவிட்டு நாம் இப்போது நன்றாக வாழ்வதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என சுயநலத்தோடு நீ தவறான பாதையை யோசித்தால் உன் வாழ்விலும் தவறான விஷயங்கள் தானே நடக்கும். அதனால்தான் செய்யக்கூடிய செயலையும் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் நல்லதாக, நேர்மையாக, சரியானதாக இருக்கும்படி பார்த்து கொள்ள சொல்கிறேன். நீ நினைத்த செயல்களெல்லாம் முடிவு பெறாமல் போகிறதே என கவலைப்பட்டு காலத்தை வீணாக்காதே. என் அருளால் உன் காரியங்கள் எல்லாம் அழகாய் நடந்து முடியும். இனி நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உனக்கு சிறப்பாய் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கு பாதுகாவலாகவும் துணையாகவும் நானே இருக்கப் போகிறேன். உன்னை தூக்கி எறிந்தவர்கள் கண் முன்னாலேயே எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கி பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நான் காண செய்வேன். கலங்காதே என் செல்லமே. உன் சறுக்கி போயிருக்கும் இந்த வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கும்படி உன்னை உயரச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய இறை நம்பிக்கையும் பக்தியும் இப்போது உன் வாழ்க்கையை மிகவும் அழகானதாக மாற்றத்தான் போகிறது. உன் வாழ்க்கையை வளமாக்குவதற்கான திறவுகோலை என் கைகளில் தானே வைத்திருக்கிறேன். இப்போது அதை உன் கைகளிலேயே ஒப்படைக்கப் போகிறேன். துன்ப கடலிலிருந்து நீ கரையேறி மீண்டு வரப்போகிறாய் என் செல்லமே. என் அருளால் நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் சிறப்பாய் நடந்து முடியப் போகிறது. இனிமேல் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாத அளவிற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு துணை நிற்பேன். நல்லதையே நடக்கும் என என்னை நம்பி காத்திரு. இயல்பாய் உன் வாழ்க்கையை மிகவும் நீ மகிழ்ந்து வாழும்படி செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை சரணடைந்த உன் வாழ்வில் எல்லா சங்கடங்களையும் தீர்த்து வைப்பேன். நல்லதே நடக்குமென என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும். காலம் போடும் கணக்கை என்னை தவிர முழுவதுமாக அறிந்தவர் வேறு யாரும் இல்லைதானே. நிச்சயமாக உனக்கான நல்லதை நீ ஆசைப்பட்டது போலவே நடத்தி முடிப்பேன். நடந்ததை நினைத்து கவலைப்படாதே. இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கான நல்லதாக நீ நினைத்தது போலவே இருக்கப் போகிறது.